நேர்மையாக திருமாவளவன் முடிவெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறார். முடிவை திருமாவளவன் எடுத்திருக்கார், ஆனால் சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிறது? திமுக அழுத்தம் கொடுத்தது ஆக மீண்டும் ஒரு நரேஷனை செட் பண்ணி திருமா பலவீனமானவர், திருமா அதனால தான் வரல அப்படிங்கிற ஒரு கருத்தை மறுபடியும் பதிவு பண்ணுறார். டிசம்பர் 6ஆம் தேதி பேசின விஜய் இன்றைக்கி நம்ம 14ஆம் தேதி பேசிக்கிட்டு இருக்கோமா, இன்னும் வெங்கவேலுக்கு அவர் போகல, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போயிட்டார். ஏன் நீங்கள் போனீங்க, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனீங்க, ஏன் திஷா கூட போனீங்கன்னு நான் கேட்கல. அதுக்கு நீங்கள் போகலைனாலும் ஏன் வேங்கைகளுக்கு வரலன்னு தான் நான் கேள்வி கேட்பேன். கட்சி பதவி வேண்டாம், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பதவி போதுங்கிறீங்களா? எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உட்காந்துக்கிட்டு மீடியாவில் கூட்டு சேனலாக இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க? நீங்கள் என்னதுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை கட்சி தலைவருக்கு சொல்கிறது மட்டும்தான். எந்த ஒரு தகுதியும் இல்லாமல், மக்களை சந்திக்காமல், மக்களை பார்ப்பதை கூட ஒரு சம்பிரதாயம், அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலைட் கோமான் அவர் உங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர், அவர் அங்கே போய் உங்களுடைய தலைவர் 40 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கான தலைவர் போய் அங்கே உட்காரணுங்கிறீங்க. திமுகவில் எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சபரீசன் 20 நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டில் ரைடு வரும்போது ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டார் அப்படின்னு. 2015 கூட சபரீசன் கூட சேர்ந்து தான் நான் வேலை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறார். தமிழ்மிட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் இந்த நிகழ்ச்சி, அதுக்கப்புறமாக ஆதவர்ஜுன் இடைநீக்கம் கட்சியிலிருந்து, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த இடைநீக்கத்துக்கு அப்புறமாக அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி, இது தொடர்பான விஷயங்கள் தான் இப்போ அடுத்தடுத்த அவருக்கு மேலே இருக்கக்கூடிய கேள்விகளை இன்னும் வலுவாக வைக்கக்கூடிய விஷயங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பேட்டியில் அவர் பேசின விஷயங்கள், அது தொடர்பான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அந்த மேடையிலேயே அவர் நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் அந்த பேட்டியில் கொடுத்துருக்காரு. ஸோ அது தொடர்பான விஷயங்கள் என்ன, நீங்களும் சிம்பாலிக்கா நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க போலையே? இல்லை, சிம்பாலிக்காக நான் எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு சிம்பாலிக் ஒரு கையை மட்டும் பார்க்கக்கூடாது, 2 கையும் பார்க்கணும், ஓகேவா? இல்லை, அது எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருக்குது. பார்க்கல பல பேருக்கு உங்களுக்கு கையில் பேப்பரும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் ஒரு பேனா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு எதுக்கு பேசான்னு தெரில. பட் நான் நோட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன், கேள்விக்கு பதில் சொல்லணும், அதனால் பேனா வச்சுருக்கிறேன், ஓகேவா? என்ன அப்படின்னா 3 பேட்டிகள் கொடுத்துருக்கார். முன்னாடி இல்லை, இப்போது இந்த இடைநீக்கத்துக்கு பிறகு 3 பேட்டிகள் கொடுத்துருக்காரு. தந்தி டிவியில் அக்கா அசோகவர்தினி அவங்கக்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜூலி மரியப்பன் அவங்கக்கிட்ட ஒரு பேட்டி புதிய தலைமுறையில் கொடுத்துருக்காரு. புதிய தலைமுறை ப்ரொமோ மட்டும் வந்துச்சு, இன்னும் வரல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி காலை எடிஷனில் மார்னிங் எடிஷனில் பப்ளிஷ் ஆகிருக்கு. நேற்று 9 மணிக்கு தந்தி டிவியில் போட்டாங்க. சுமார் ஒரு 52 நிமிட இன்டர்வியூ. ஸோ அதில் தான் நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. பேசுனதில் அதாவது இன்னமும் ஆதவர்ஜுனா பேசினது சரியா தவறா அப்படிங்கிறத தாண்டி ஆதவர்ஜுனா பல உருட்டுகளை உருட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத என்னுடைய அப்சர்வேஷன் வச்சு அந்த உருட்டுகளை கொஞ்சம் உடச்சி விட்டுருவோம் அப்படின்னு. இது இந்த பேட்டியிலையுமா, இந்த 3 பேட்டிகளையுமே அது மாதிரி 3வது பேட்டிகள் நமக்கு வரல, ப்ரோமோ மட்டும் தான் வந்திருக்கு. 2 பேட்டிகள் மட்டும் தான் இருக்குது. அந்த 2 பேட்டிகளில் என்ன சொல்லியிருக்காரு, அதுலேயே நிறைய உருட்டியிருக்காருன்றீங்க. ஸோ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் சில கருத்துக்கள் முன்னுக்கு பின்முரணாக இருக்குது. இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா அதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல. நான் உங்கள்கிட்ட ஒரு பேசிட்டு இன்னொரு இடத்துல வேறையாக பேசுகிறேன் அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும், அப்படி அண்ணன் பேசியிருக்காரு. அதனால் அதையும் என்ன அப்படிங்கிறத நம்ம வச்சுருவோம். அண்ணன் அடுத்த யார்ட்டையாவது இன்டர்வியூ கொடுக்கும்போதோ இல்லை நமக்கே இன்டர்வியூ கொடுத்தா கூட விளக்கம் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நிகழ்வுக்கு திருமா அவர்கள் வராததுக்கு காரணம் திமுக தான் அழுத்தம் கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்த அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறாரு. இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா, அமைச்சர் ஏவா வேலு அவங்க திருவண்ணாமலையில் சந்திக்கும் போது அவருடைய கருத்தாக அதை முன் வச்சார். மேபி அது அழுத்தமாக இல்லை, அவருடைய விஷயமாக முன்வைக்கும் போது ஆப்வியஸாக அது கட்சி தரப்புலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. ஸோ இதை எப்படி முதல்ல என்ன அப்படின்னா, நிகழ்ச்சி முதல்ல அந்த புத்தக வெளியீட்டு விழா இருக்குல்ல, எல்லாருமே புத்தக வெளியீட்டு விழாவை போகும்போது இந்த ஒரு பார்வையில் பேசியிருந்துக்கலாம். மேபி என் பார்வைக்கு வரல இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு ஆங்கிளில் பேசினாங்கன்னு தெரியல. புத்தக வெளியீட்டு விழா, புத்தகத்தை வெளியிட்டது விகடனா வாய்ஸ் ஆஃப் காமனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல.
புத்தகத்தை வெளியிட்டது, புத்தகத்துக்கான எல்லா பணிகளையும் செய்தது விகடன் குழுமம் தான். அங்கே வாய்ஸ் ஆஃப் காமன் எங்கேயும் வரல. ஏன்னா தொகுத்தது யாருன்னு தொகுப்பாசிரியர்கள் பேர் போட்டிருக்காங்க, அவங்களுடைய பங்களிப்புகள் போடப்பட்டிருக்குது. கற்று எழுதிய பல பேருடைய கருத்து விகடன் குழுமம் புத்தகம் வெளியிட போது அதுக்கு நீங்கள் கட்டுரை கொடுங்கன்னு தான் கேட்டாங்க. பலர் எங்களுக்கு நெருக்கமானவங்க விகடன் குழுமத்தில் வேலை பார்க்குறாங்க, அதனால் கட்டுரை கொடுத்தோம் அப்படின்னு தான் பெரியாரியே மார்க்சிய அம்பேத்கரிய செயல்பாட்டாளர்கள் சொன்னது எல்லாமே. விசிகாவை சேர்ந்தவர்கள் சொல்லும்போதும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது ஏன் அந்த இடத்துல வாய்ஸ் ஆஃப் காமன் பேர் வரல, எந்த இடத்துல வாய்ஸ் ஆஃப் காமன் இதுக்குள்ளே நுழையுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. விகடன் குழுமம் தயாரிக்குது, அதில் திடீர்னு பேர் போட்டுக்கிற இடமா வாய்ஸ் ஆஃப் காமன் வந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல இந்த புத்தகத்தில் சில குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத விசிகாவுடைய பொதுச் செயலாளராகவும் விழுப்புரம் மக்களவை தொகுதி உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கார். இதில் புக்குடைய பேஜஸ் நிறையா இருக்குது, வெயிட் இருக்குது, சின்ன பசங்க எடுத்து படிக்க முடியாது, ரொம்ப நேரம் கையில் வச்சு படிக்க முடியாதுங்கிற இஷ்யூஸ் இருக்குங்கிறத தாண்டி இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்களுடைய கட்டுரையோ அல்லது நேர்காணலாக இருக்குது, அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு தெரில, அவருடைய கருத்தை சமத்துவபுரம் பற்றி பதிவு பண்ணும்போது நிறைய டேட்டாஸ் தவறாக இருக்குது, விவர பிழைகள் இருக்குது அப்படிங்கிறத ரவிக்குமார் பதிவு பண்ணியிருக்கார். ஓகேவா? அவரும் முனைவர் பட்டம் வாங்கினவர், தலித்துகளுக்காக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார், பஞ்சமணிகள் தொடர்பாகலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதியிருக்கார். அப்படிங்கும்பொழுது அவசரப்பட்டிருக்க வேண்டாம், இன்னும் டைம் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆல்ரெடி இதுக்கே அவங்க 16 மாதத்துக்கிட்ட அவங்க டைம் எடுத்து தான் இந்த புத்தகத்தையே பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இவர் தானே சொன்னார். இல்லை வர ஸோ அப்போ நீங்கள் விகடன் செஞ்சதுக்கு நீங்கள் பேர் போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கே கிளாரிஃபிகேஷன் வரல. ஓகேவா? விகடன் தான் கேட்டாங்க. இந்த பேச்சிலையுமே விஜயை அழைத்ததும் விகடன் தான் அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே விஜய் அவர் தானே சொல்லியிருப்பாரு, இந்த வாய்ப்பை கொடுத்த விகடன் குழுமத்துக்கு நன்றி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல வாய்ஸ் ஆஃப் காமன்ங்கிறது லாஸ்ட் மினிட் பாலிடிக்ஸ்க்காக பேரை போட்டுக்கிட்ட அரசியல் வேலைகளுக்காக பேரை போட்டுக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. ஏன்னா எங்கேயுமே புத்தகம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாருமே வாய்ஸ் ஆஃப் காமன் பேரை சொல்லலை. இன்விடேஷன்லேயும் விகடன் சைடில் இருந்து மட்டும்தான் வாய்ஸ் ஆஃப் காமன் அக்னாலஜ் பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது அது ஏன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நூல் உருவாக்க உரை பேச சொல்லி கூப்பிட்ட இடத்துலையும் அண்ணன் என்ன பேசினார் அப்படிங்கிறது தெரியுங்கிறனால அந்த ஒரு சந்தேகம் ஏற்கனவே இருக்குது. அடுத்தபடியாக பேசினதுக்கு வருத்தம் தெரிவிக்கல, ஜனநாயக கடமை, அம்பேத்கர் சொன்னார், எல்லா விஷயமும் கரெக்டு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. விசிக தலைவர் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறார், நீங்கள் போயிட்டு வாங்கங்கிறார், அரசியல் பேச வேணாங்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கோவத்தில் பேசிட்டேன், என் கோவத்துக்கான காரணத்தை இன்ன வரைக்கும் விசிக கேட்கவே இல்லை அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுறார். இவர் தரப்பு நியாயத்தையே கேட்காம இடைநீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை மறுபடியும் திருமாமலை தான் வைக்கிறார். ஓகேவா? அடுத்தபடியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் முதலமைச்சரை கேட்டோம், முதலமைச்சர் கடிதம் கொடுத்தோம், வரல, இதெல்லாம் விஷயங்கள் சொல்கிறாங்க. யார் கடிதம் கொடுத்தா, என்றைக்கு கொடுத்தீங்க, என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? ஒரு சிஎம் ஃபங்க்ஷனில் சிஎம் புத்தக வெளியீட்டு விழாவுக்கே கலந்துக்கலையா அப்படின்னா கலந்துக்கிட்டு இருந்திருக்கார். அவர் ப்ராப்பராக ராகுல் காந்தி கொடுத்தா அப்போ பிரச்சார வேலைகளில் இருந்தார். ராகுல் காந்தி 2024 ஏப்ரல் மாதத்துக்கு பிரச்சார வேலைகள் இருந்தார். பிரச்சாரம் முடிஞ்ச உடனே அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டு தானே இருக்கார், இல்லை மற்ற மாநிலங்களுக்கு போயிட்டுருக்காருல்ல, ஏன் கேட்கல? ஓகேவா? விஜய் ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற ஃபங்க்ஷனில் அம்பேத்கரை பேசினார், அதனால் நாங்கள் சரி நோக்கி ஸ்காலர்ஷிப் கொடுக்குற ஃபங்க்ஷனில் அம்பேத்கரை பேசியது 2023. நீங்கள் 2024 தான் ஃபங்க்ஷன் டிசைட் பண்ணுறீங்க. ஆக விஜயை கூப்பிடணுங்கிறது உங்களுக்கு நோக்கம். அதன் மூடாக ஒரு அரசியல் நரேஷனை நீங்கள் செட் பண்ணணும், ஒரு டைலாகை இனிஷியேட் பண்ணணும் ஆசைப்பட்டிருக்கீங்க, பண்ணீங்க. ஓகே. இல்லை அதுவும் இல்லாமல் இப்போ கொள்கை தலைவராக வேறு வச்சுருக்காருல்ல, அதுக்கு முன்னாடியே நாங்கள் கூப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் அதை பதிவு பண்ணுறாங்க, இவரும் அதை பதிவு பண்ணுறாங்க. ஸோ விஜய் கூப்பிட வேண்டியது உங்களுடைய இன்டென்ஷன். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறார், திருமாவர்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு பதிவு பண்ணதா சொல்லுவாங்க. ஏவா வேலு அப்பயும் என்னன்னா, ஏவா வேலு சொன்னார். இப்போ அந்த நரேஷன் எப்படி சொல்கிறாருன்னா, திருவண்ணாமலைக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போனார், அக்டோபர் மாதம் மாநாடு வருது, மாநாட்டுக்கு பிறகு தான் விஜய் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அங்கே அதுக்கப்புறம் என்ன பிரச்சாரம் நடந்துச்சு தெரியல. ஓகேவா? திருவண்ணாமலைக்கு திருமாவர்கள் போனாரா, எதுக்காக போனார் அப்படி தெரியல. அப்பயும் என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட காலேஜுக்கு வர வச்சு பேசினார் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டைரக்ட் டோனை மீன் பண்ணி சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக வரும், அதனால் தலைவர் வருத்தப்படுறாருன்னா அவங்க கட்சியோட நிலைப்பாடு அவங்க சொல்கிறாங்க. தினமலர் அரசியல் செஞ்சுருக்கு, இவர் எங்கேயுமே தினமலரை கண்டிக்கவும் இல்லை,
தினமலருக்கு எப்படி செய்தி போச்சு அப்படிங்கிறதையும் ஒரு பாயிண்ட் பண்ண மாட்டார். அதுக்கான விளக்கம் கொடுக்கல. ஆனால் ஊடகத்தில் தினமலர் இப்படி பேசிச்சு, பொது வெளியில் இப்படி கருத்து முன்வைக்கப்படுது, திமுக தரப்பில் இப்படி சொன்னாங்க, நான் என் தரப்பில் இப்படி சொன்னேன், இதையெல்லாம் முன்வாங்கி நேர்மையாக திருமாவளவன் முடிவெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறார். முடிவை திருமாவளவன் எடுத்திருக்கார், ஆனால் சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல, என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிறது அப்படிங்கிற. ஒருவேளை திரும்ப அவர்களை இந்த முடிவை எடுக்கிறதுக்காக தள்ளி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பொருளை அவர் சொல்லியிருக்காரு என்னன்னு தெரியல. அதான் அழுத்தம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போது ஏவா வேலு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார், அமைச்சராக இருக்கார், திமுகவில் பொறுப்பில் இருக்கார், அவர் பதிவு பண்ணார். அதுக்கு முன்னாடி தினமலர் அரசியல் பண்ணிருச்சு. ஆரம்ப புள்ளி தினமலர் தானே. தினமலர் யார் சொன்னா, விகடன் சொல்லிச்சா, இல்லை நீங்கள் சொன்னீங்களா, ஏன் சொன்னீங்க? அது தினமலர் செஞ்ச அரசியலை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்களே. ஓகேவா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியை மேற்கோள் காட்டி அதெல்லாம் பேசுகிறாரு. ஓகேவா? இது முடிஞ்சு. ஸோ திமுக அழுத்தம் கொடுத்தது ஆக மீண்டும் ஒரு நரேஷனை செட் பண்ணி பலவீனமானவர், திரும்ப அதனால தான் வரல அப்படிங்கிற ஒரு கருத்தை மறுபடியும் பதிவு பண்ணுறார். சரி, இதில் ஆராசா அவர்களுடைய பேரையும் வந்து குறிப்பிட்டு சொன்னார். ஏவா வேலுவை எப்படி குறிப்பிட்டு சொன்னார், அதே மாதிரி அண்ணன் ராசா அவர்கள் பேசினது குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு சொல்லியிருந்தார். ஏற்கனவே வந்து ஒரு நேர்காணலில், தந்தி டிவி நேர்காணலில் சில கருத்துக்களை பேசியிருப்பார். 2% இருக்க நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கலாமா அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் 10% இருக்கோம், நீங்கள் 25% இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசிட்டு 4 வருடம் நடித்தவர் துணை முதல்வர் ஆகலாமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் பேசும்பொழுது ஆப்வியஸாக நீங்கள் வந்து யாரை இப்போது விசிகாவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், எங்களுக்கும் இருக்குது, ஸ்டேக்ஸ் இருக்குது, எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கிளைம் பண்ணுறது தப்பே கிடையாது. 100% சரி. உண்மையில் அதுக்கான சாத்தியம் கொடுத்து தான் ஆகணும். அதுதான் ஒரு ஜனநாயக முறையிலான அரசியல் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஆனால் உதயநிதி 4 வருஷத்தை நடிச்சிட்டு வந்தவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது, திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அவங்களுடைய துணை முதல்வரை பற்றியோ இல்லை அவங்க கட்சியுடைய இளைஞர் தலைவர் செயலாளரை பற்றி பேசும்போது அவர் கோவப்படுறதுல எப்படி உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது? நீங்கள் உங்கள் கட்சி தலைவரை நீங்கள் எல்லாம் பேசுவீங்க, அவர் ஆக்கணும்னு பேசுகிறது சரி. ஆனால் அவங்கள கட்சியுடைய இளைஞர் செயலாளர், வருங்கால தலைவர், வருங்கால முதலமைச்சர், இப்போ துணை முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இருக்காரு, அவரை பேசும்போது அவங்க கட்சி கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? சரியான விஷயம் தான். ஆனால் அவர் வந்து எந்த இடத்துலையுமே நான் பேர் மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார்ல, இந்த மன்னராட்சிங்கிற விஷயம் வர அவர் என்ன சொல்கிறாரு, நீக்க முடியுமா, ஓகேவா, நீக்குங்கன்னு சொன்னார் அப்படின்னு, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் அவர் பதிவு பண்ணியிருப்பார். நீக்குங்க அப்படின்னு அவர் பதிவு பண்ண மாதிரியாக என் பார்வைக்கு உட்பட்ட வரைக்கும் தெரியல. ஓகேவா? இது அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. தந்தி டிவியில் பேசும்பொழுது ஆராசா சொன்னார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ண போயிட்டு இருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டிஎம்கே மினிஸ்டர் நீக்க சொன்னார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. கான்ட்ரடிக்ஷன். எந்த திமுக அமைச்சர் ஆதவர்ஜனாவை கட்சியை விட்டு நீக்குங்க அப்படின்னு சொன்னாங்க? யாராவது சொன்னாங்களா? சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறு. விசிகா தரப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர் திமுகவை பேசிட்டாரு அப்படிங்கிறது இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். அதுக்காக விசிகாக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபரை நீக்கிறதுக்கு அந்த கட்சிக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகி இவங்க எப்படி சொல்ல முடியும்? இல்லை, யார் சொன்னாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை தான் நானும் கேட்குறேன். ஒரு தந்தி டிவியில் ஆராசா பேசினாரு, மதிப்பிற்குரிய எம்பி ஆராசா பேசினதா சொல்கிறாரு. இன்னொரு இதில் திமுக அமைச்சர்கள் பேசினாங்கன்னு சொன்னாங்க. ஆராசா அமைச்சர் கிடையாது, எம்பி, துணை பொதுச் செயலாளர், அவ்வளோதான். கொள்கை பரப்பு செயலாளராக முன்னாடி இருந்தார். அவர் அமைச்சராக இருந்ததில்லை, முன்னாள் அமைச்சர். அது ஒன்றிய அமைச்சர் தான், திமுகவுடைய மாநில அமைச்சர் கிடையாது. இங்கே மாநில அமைச்சரை சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த கான்ட்ரடிக்ஷன்? ஓகேவா? அடுத்தபடியாக இது மற்ற கட்சியில் சொல்ல முடியுமா? மற்ற கட்சியில் சொல்கிறாங்கன்னா கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் பொழுது கூட்டணி கட்சிகள் சொல்கிறதுங்கிறது ஒரு இயற்கையான விஷயம்தான். அதிமுகவில் சொல்லலையா? ஜெயலலிதாவை பேசும்போது அண்ணாமலை நீக்குங்க, அண்ணாமலை நீக்கினா தான் கூட்டணி முடிச்சுட்டு தான் அதிமுக வந்தாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி தான் பண்ண முடியும். ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள இருந்துக்கிட்டு நீங்கள் ஒன்று வெளியே போங்க அப்படின்னு. அப்பையும் அன்னைக்கு ஆராசா பேசின பிறகு கூட திருமாவர்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத இவர் வந்து எங்கேயுமே வந்து அவர் கிரெடிட் கொடுக்க மாட்டார். அன்னைக்கு ஆராசா அழுத்தம் கொடுத்தாரு, திமுக அழுத்தம் கொடுத்துச்சு, ஆனால் எங்கள் தலைவர் அன்னைக்கு வந்து அவர் அழுத்தத்தை மீறி என்னை வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லவே இல்லையே. அந்த இடத்துல வந்து திருமாவளவனுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதற்கான மறைபொருளாக தான் அவர் அதை பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போதுமே வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னீங்கல்ல, திருமா அவர்கள் வந்து யாருக்கும் வந்து அவருக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் வந்து இந்த முடிவு வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு ஆராசா பேசினார். ஆமாம், கரெக்டா?
ஆனால் நடவடிக்கை எடுக்கல. அவர் வந்து நீலகிரியில் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார், நடவடிக்கை எடுக்கல. அன்னைக்கு திருமா செஞ்சது சரின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கல்ல. திமுக சொன்னதையும் அவர் கருத்தில் ஈடுபட்டு தன் கட்சி நலன் சார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார், அது சரிங்கிறீங்க. அது திருமாவுடைய சுதந்திரம் அப்படின்னு நீங்கள் அப்போ அது சுதந்திரமாக தெரியுது. ஏவாவேலுடைய கருத்தை பரிசீலனை பண்ணும்போது மட்டும் அது எப்படி உங்களுக்கு அடிமைத்தனமாவோ ஆதிக்கமாவோ தெரியுது? இல்லை, அப்போவுமே அவர் வந்து இது சரியான முடிவுன்னு தானே இல்லை, சரியான முடிவுன்னு சொல்லலை. அதனால தான் நான் கோவப்பட்டு அந்த இடத்துல அப்படி பேசினேன், அதுதான் என்னுடைய கோவத்துக்கும் என் பேச்சுக்கு காரணம் அப்படிங்கிறார். அப்போ அவர் பேசுனது வந்து எந்த இடத்துலையுமே தப்புன்னு சொல்லவே இல்லை. நான் பேசுனது காரணம் திமுக தான் அப்படிங்கிறார். ரைட். அப்போ எந்த இடத்துலையுமே வந்து நான் பேசுனது தப்பாக பேசல, நான் இதுக்காக வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிட்டாரு. ஜனநாயக கடமை, ஏன்னா ஜனநாயக கடமை ஆற்றிருக்கேன், தலைவர் வந்து எங்கேயுமே இது பண்ணதில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ரைட். ஆக மொத்தத்தில் திருமா அவர்களுக்கு எந்த இடத்துலையுமே கிரெடிட்ஸ் கொடுக்காம அவர் எந்த இடத்துல நீக்கினாரோ அதை மட்டும் பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது வந்து திருமாவுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்ஸை கொடுக்கல, பட் எங்கே அவரை வீக்கன் பண்ண முடியுமோ அந்த வீக்கன் ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்க வேண்டியது. இதை தாண்டி வந்து திமுக சார்ந்த ஒரு சில விஷயங்களையும் வந்து அவர் கோட் பண்ணி பேசியிருக்காரு. ஏர் ஷோ இது மாதிரியான விஷயங்கள், வேங்கை வயலுக்கு ஏன் போகலை, இப்போ கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கோட் பண்ணி பேசியிருந்தார். அவர் வந்து ஏர் ஷோ விஷயத்தில் பேசுகிறது நியாயமான கருத்து, மாற்று கருத்தே கிடையாது. ப்ராப்பராக செஞ்சுருக்கலாம், செய்யலை, உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. ஒரு உயிர் போனாலும் நீங்கள் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் அந்த உயிர் திருப்பி வர போகிறது இல்லை அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. மழை நிவாரண பணிகளை பற்றி பேசினார், ஓகே தான். பட் அதை இடைத்தேர்தலோடு சேர்த்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணீங்க, அது வந்து கொஞ்சம் லாஜிக் அபத்தமாக இருந்துச்சு, ஓகே ஒத்துக்கலாம். நீங்கள் வந்து மன்னர் பரம்பரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுகிறீங்க, ஓகேவா. வேங்கை வயலுக்கு போகலையா அப்படின்னு கேட்டது நியாயம். நீங்கள் சொன்ன விஜயும் இன்னமும் போகலை, ஓகேவா. டிசம்பர் 6ஆம் தேதி பேசின விஜய் இன்றைக்கி நம்ம வந்து 14ஆம் தேதி பேசிக்கிட்டு இருக்கோமா, இன்னும் வேங்கை வயலுக்கு அவர் போகல, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போயிட்டார். ஆமாம், அதை வேற போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. த்ரிஷா கூட தனியாக ஃப்ளைட் வச்சு போ தெரியுது, இங்கே போ தெரியலையா. அது வந்து இப்போ நான் சொல்கிறேன், விஜய் வந்து கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு போனதோ இல்லை அதே ஃப்ளைட்டில் த்ரிஷா பயணம் போனதோ அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை, அதுக்கெல்லாம் நான் தலையிடலை. உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்குல்ல, இங்கே மக்களுக்கான நேரம் எங்கே? ஏன் நீங்கள் போனீங்க கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனீங்க, ஏன் த்ரிஷா கூட போனீங்கன்னு நான் கேட்கல. அதுக்கு நீங்கள் போகலைனாலும் ஏன் வேங்கைகளுக்கு வரலன்னு தான் நான் கேள்வி கேட்பேன். நிச்சயமாக, ஏன்னா இது மக்கள் சார்ந்த பிரச்சனை. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக அப்படி இல்லை இருக்கீங்க. அப்படி இல்லை. 6ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கேள்வி நான் கேட்கல. 6ஆம் தேதி மேடை கிடச்சிச்சு, மைக்கு கிடச்சிச்சுன்னொடனே வாய் இருக்குன்னு பேசுனீங்கல்ல, மணிப்பூரோட ஒப்பிட்டு. நான் இப்பவும் சொல்கிறேன், மணிப்பூர் தவறு, வேங்கை வயலும் தவறு. ஆனால் இரண்டையும் ஒப்பிடுறதுங்கிற ஒரு அபத்தமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த அபத்தத்தை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி நாங்கள் கேட்குறோம், ஓகேவா. ஸ்டேஜ்லேயே இவரும் கூட சொன்னார், வேங்கை வயலுக்கு வாங்க, களத்துக்கு வாங்க, துணை முதல்வரை கேட்கல அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அலங்காநல்லூருக்கு அந்த ஜல்லிக்கட்டுக்கு சம்திங் அங்கே புதுக்கோட்டை ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது இங்கேருந்து கிலோமீட்டர் தான் அப்படின்னு சமஸ் ஒரு கட்டுரையே எழுதினார், ஓகேவா. திமுக விமர்சித்து அன்றைக்கி சமஸ் பெரிய கட்டுரை எழுதி இன்னைக்கு அதுக்காக சமஸ் வந்து எவ்வளோ வசைப்பாடப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும். எந்தளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனங்கள் மேலே வச்சாங்க, இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா, அப்படிங்கிற விஷயம் தெரியும். அவ்வளோதான். இவர் என்ன சொல்கிறாரு, நான் மன்னர் பரம்பரைன்னு நான் பேசவே இல்லை, நான் பேசுகிறேன் மன்னராட்சின்னு அவர் தானே பேசினார். நான் வந்து யார் பாயிண்ட்டையும் நான் பேரே சொல்லலையே, நீங்கள் ஏன் வந்து கோவப்படுறீங்க, உங்களை பேர் சொல்லி சொன்னா. நீங்கள் ஆட்சியில் இருக்கிறது அவங்க தானேங்க, அப்போ ஆப்வியஸாக அவங்கள நீங்கள் சொல்கிறீங்கன்னு தானே பொருள் வரும். அப்படி தான் வந்து விட்டேன். நான் வந்து அந்த மனநிலையை தான் சொன்னேன், எதுக்கு யாருமே இழக்கக்கூடாது, அந்த மனநிலையை தான் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எப்படி, நான் ஒரு விஷயத்த வந்து நேராக சொல்ல மாட்டேன், சுற்றி வளைச்சு அவங்கள தான் சொல்லுவேன், ஆனால் நான் வந்து அவங்கள தான் சொன்னேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா இது எப்படி? அடுத்து வந்து இன்னொரு ஒரு என்ன தெரியுமா சொல்லுவார், 2021 வந்து அசோகவர்தனை கேட்பாங்க, அப்போ நீங்கள் வந்து இந்த மன்னர் ஆட்சிக்கு வேலை பார்க்க வரலையா அப்படிங்கும்போது அவ்வளோ அழகாக வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணுவார். எப்படின்னா, நான் எப்போ வேலைக்கு சேர்ந்தேன்னா, எப்போ வந்து திமுகவில் சேர்ந்தேன் அப்படின்னா, திமுக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் சேர்ந்தேன் அப்படின்னா 2014 40 தொகுதியும் தோற்றப்போ தான் நான் வந்து ஸ்டாலின் கிட்டே போய் சொன்னேன். திமுகவுடைய செயல் தலைவராக இருந்தார் நினைக்கிறேன், ஆமாம் 2000 கலைஞர் மறைவுக்கு பிறகு தலைவர், அவர் அன்றைக்கி திமுக செயல் தலைவராக இருந்தார். அன்றைக்கி நான் போய் சொன்னேன், எனக்கு வந்து அண்ணா பிடிக்கும், அண்ணாவுடைய ஸ்ட்ராட்டஜி படி நம்ம வந்து ஆட்சி அமைக்கலாம், நம்ம கொள்கைகளை கொண்டு போனால் தேர்தலை ஜெயிக்கலாம்னு சொன்னேன். அப்போ தான் வந்து 2016 சுனில் வந்தார். திமுக நான் வேலை பார்த்தேன், திமுக வேலை பார்த்தேன்னு சொல்கிறவர் 2016 சுனில் வேலை பார்த்தார், 19 சுனில் வேலை பார்த்தார், 21 பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தார். அப்போ உங்கள் ரோல் என்ன? கிளியர் கட்டாக கிளாரிஃபிகேஷனே வைக்கலையே. இல்லை, எனக்கு இதில் என்ன ஒன்றுனா, அந்த 2014 அவர் வேலை பார்க்கும் போதுமே அப்போவுமே கருணாநிதியோட மகன் தானே ஸ்டாலின். அப்போ அது வந்து அரசியலாக தெரியலையே. 40 வருஷமாக இருந்தார்,
40 வருஷமாக அவர் வந்து அரசியலில் இருக்கார், நீங்கள் திடீர்னு கொண்டு வந்து உதயநிதியை உட்கார வைக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி செயல்பட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உதயநிதி வந்தது பிரச்சனையா, இல்லை இப்போ அவர் வந்து மக்களுக்காக அவர் செயல்பட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை செயல்பட மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? ராகுல் காந்தி விஷயத்தை கேள்வி கேட்டு ராகுல் காந்தி ஏற்றுக்கலாமான்லாம் இன்றைக்கு அப்போ ராகுல் காந்தி நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்களா அப்படின்னு உருட்டி மல்லிகார்ஜுன கார்கேவை அப்பாயிண்ட் பண்ணாங்க, போட்டாங்க. அவர் வந்து காங்கிரஸ் கேடராக தேர்வு செய்யப்பட்டவர் இல்லை, சோனியா இவங்களே வேணும்னா அப்போ இவங்க தான் எனக்கு வேணும்னு அப்படின்னு. அது எப்படி போட்டாங்க அப்படின்னு இல்லை, இங்கிலீஷில் சொல்லும்போது ஒரு இங்கிலீஷில் அப்பாயின்மெண்ட் எலெக்டட் அப்படிங்கிற விஷயம் இருக்குன்னு அந்த ஆங்கத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. அப்பயும் பாருங்கள், கரெக்டாக வந்து திருமாவை சொல்லும் பொழுது வந்து உங்களுக்கு வந்து திருமா வந்து பலவீனமான தலைவர் அது வந்து உங்களுக்கு இருக்குது. ராகுல் காந்தி போடும்போது வந்து போட்டாங்க, சாரி கார்கேவை போடும்போது போட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு தலித் தலைவரை சொல்லும் போதெல்லாம் வீக்கஸ்ட் பர்சனாலிட்டியாக அவருக்கு வந்து எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது அவருக்கு இருக்குங்கிறதா அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிடணும், கட்சிக்குள்ளே எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தாலும் கொள்கை சார்ந்து என்னுடைய விஷயங்களை ராகுல் காந்தி பேசணும்னு சொல்கிறவர், கட்சியுடைய கட்டமைப்பு சார்ந்து எந்த முடிவாக இருந்தாலும் கார்கே கிட்ட தான் போகணும், என்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு வராதிங்க அப்படின்னு சீட்டு கேட்கும்போது கூட பல பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷனை மறுத்தவர் ராகுல் காந்தி. கார்கேக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கும் போது அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இருக்கா இல்லையாங்கிறதுலாம் வேறு விஷயம் அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது கார்கேவுடைய கிரெடிபிலிட்டியும் நீங்கள் சேர்த்து. அவர் தானே தலைவர், அவர் அங்கே இருக்காருன்னா அப்போ அவருக்கு தானே அதிகாரம் இருக்குது. அது இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை தாண்டி அவரை சும்மா டம்மியாக வச்சுருக்காங்க, இந்த பக்கம் ராகுல் தான் எல்லாத்தையும் வந்து செயல்படுத்துறாருன்றாரு. அப்படி தான் மறைமுக பொருளாக அவர் பேசிக்கிட்டு இருக்கார். ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் முடிச்சு ஏன் வெங்கவேல் போல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பேசணுன்னா உங்களுக்கு கோவம் வந்துருச்சு, 10 பேரை வச்சு திட்ட விட்டாங்க, என் கட்சியில் இருக்கவங்களே எனக்கு எதாவது திட்ட விட்றாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இல்லை, நீங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்து இல்லை கட்சிக்கு உங்கள் தலைவருக்கு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை இது பண்ணிக்கிட்டு அவர் வந்து இப்போ வந்து இதை பண்ணாதீங்க, இல்லை இது வந்து கூட்டணிக்கு பிரச்சனையாக இருக்கும், இல்லை கட்சிக்கு இது அவப்பெயரை ஏற்படுத்தும், இதை பண்ணாதீங்கன்னு தலைவர் சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கேட்குறவங்க மற்றவங்களா இருக்காங்க. இவர் அதை கேட்க மாட்டேங்கிறாருங்கிறதான மற்றவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அதுக்கு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கூட்டணி பற்றி எனக்கு கவலை இல்லை, தப்பு நடந்தால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், என்னால் கூட்டணி போதாலும் எனக்கு வந்து கவலை இல்லை, அது உங்கள் பிரச்சனை. கூட்டணி போச்சு தப்பு எங்கே நடந்தாலும் கேட்பேங்கிறத இவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு. கூட்டணி பிரச்சனை நான் வந்து பேசிட்டு போயிட்டே இருப்பேன், நான் வந்து கவலைப்பட மாட்டேன், அதுக்கான பின்விளைவுகளை அப்போ நான் யோசிக்க மாட்டேன், அதனால கட்சிக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் எனக்கு பிரச்சனை. அது கட்சி தான் முடிவு பண்ணணும், அது கட்சி தான் முடிவு. நீங்கள் அந்த கட்சிக்குள்ள இருந்ததானங்க இவ்வளவும் செயல்பட்டு இருக்கீங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறீங்க. நீங்கள் 3ஆம் நபராக இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்கு தலைவராக இருந்து இவ்வளோ விஷயத்த பேசுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல தான் ஒரு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து போன மாதமே தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு கட்சி பதவி வேணாம், வெறும் நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மட்டும் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் தலைவர் கேட்கல. அவர் தான் இப்போ இப்போவும் வந்து பொதுச் செயலாளராக இவர் தொடர்றதுக்கு திரும்ப தான் இப்போ இசைவு பண்ணி இவர் வச்சிருந்திருக்காருன்னு சொல்கிறாரு. அப்போது அழுத்தம் வந்துச்சு, அதாவது நான் வந்து கட்சியை கைப்பற்றிடுவேன் அப்படின்னு கட்சிக்குள்ளே இருக்கவங்கலாம் வந்து வெளியே போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார். ஓகேவா, ஸோ திருமாவுக்கு முடிவெடுக்க திறன் இல்லை, கட்சியில் இருக்க யாருக்கும் வந்து இவரை பிடிக்கல, கட்சியில் இருக்கவங்கலாம் கெட்டவங்க, இவர் மட்டும் நல்லவர். இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ வந்து நான் வந்து வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் பார்த்துக்கிறேன், அந்த விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிறேன், எனக்கு கட்சி பொறுப்பு வேணான்னு இவர் சொன்னதாகவும் திரும்ப வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இவர் கண்டிப்பாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கணும், இல்லை பொறுப்புக்குள்ளே இருக்கணும்னு திரும்பவுக்கு என்ன கட்டாயம்? அவருக்கு எதுக்கு வந்து இவர் ஒரு கட்சிக்குள்ளே பொறுப்பில் இருக்க நீ இருந்தே தான் ஆகணும்னு அவர் ஏன் சொல்ல போகிறாரு? இல்லை வரேன், அதுக்குள்ளே வரேன். ஏன்னா அதுக்கு அடுத்ததாக சில உருட்டுகள்லாம் இருக்குது, அதான் தெளிவாக வருவோம். ஓகேவா, இவர் என்ன சொல்ல, எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி தேவையில்லை, எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான், நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. இதில் கேட்கும்போதும் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. டு ஸ்மைல் இன் அண்ட் ஆங்கர், கோவத்தில் இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது அப்படிங்கிறார். ரைட், ஓகேவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்து கட்சி பதவி வேண்டாம், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பதவி போதுங்கிறீங்களா? எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உட்காந்துக்கிட்டு மீடியாவில் கூட்டு சேனலாக இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க? நீங்கள் என்னதுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை கட்சி தலைவருக்கு சொல்கிறது மட்டும்தான். இப்போ நாங்கள் கட்சி ஓப்பன் ஃபோரத்தில் நீங்கள் பேசக்கூடாது. நீ திரும்ப சொன்னாருங்கிறது வேற. திரும்ப சொன்னாரா போய் பேட்டி கொடுப்பா, கட்சி துணை பொதுச் செயலாளர் நீ போய் பேட்டி கொடுப்பான்னு சொன்னாரா?
நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே. அப்ரோச் பண்ணால் அதுக்காக வந்து கேட்குற சேனல் அப்ரோச் பண்ணலை, சேனல் அப்ரோச் பண்ணல, இவர் தான் சேனல்ஸ் அப்ரோச் பண்ணுறாரு. ஓகேவா, குறிப்பிட்ட சில சேனல்ஸ்க்கு மட்டும்தான், சில மீடியாஸ்க்கு மட்டும்தான் இவர் பேட்டியும் கொடுப்பார். ரைட். அப்போ இவரோட கருத்துக்களை வெளியில் வைக்கிறதுக்கு அந்த சேனல்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இவர் தான் அப்ரோச் பண்ணுறாரு. ஓகேவா, இதுலேயும் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, விசிகாவை சேர்ந்த முக்கிய நிர்வாகி ஒருத்தர் பேசினது தான் ஒரு நேர்காணல் சொல்லியிருப்பார். இவர் கொடுக்குற நேர்காணல்கள் சென்னையில் வச்சு இல்லை, டெல்லியில் வச்சு, இங்கேருந்து டெல்லி போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. மெனக்கட்டு அவர் பேசுகிறதுக்காக இங்கேருந்து சேனல்ஸ் அங்கே வரைக்கும் போகிறாங்களா அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ இந்த தந்தை டிவி நேர்காணல் கூட டெல்லியில் வைத்து எடுக்கப்பட்டதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஆதவர்ஜுனா தரப்பில் விசாரிக்கும் பொழுது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவர் அங்கே டெல்லிக்கு போயிட்டாரு, இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னாங்க. டெல்லியில் வச்சு திரும்ப அவனை சந்தித்தாருங்கிற விஷயம் சொல்லப்பட்டுச்சு. ஸோ அவர் டெல்லியில் இருக்காரா சென்னையில் இருக்காரான்னு தெரியல. அபியூஸா. ஓகேவா, இன்னொன்று அவர்கிட்ட வந்து எம்பி சீட்டு நீங்கள் கேட்டீங்க அதனால தான் கொடுக்கல அப்படிங்கும்போது அவர் தெளிவாக ஒரு பாயிண்ட் சொல்கிறார். தந்தி டிவியில் அதுக்கான விளக்கத்தை வேறையாக சொல்கிறார். ஓகேவா, இங்கே வரும்போது அதுக்கான விளக்கம் வேறையாக வருது. திமுக கிட்ட கட்சி பதவியோ எம்பி சீட்டோ நான் கேட்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அவர் பதிவு பண்ணுறார். ஓகேவா, இங்கே சொல்லும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்லும்போது நான் வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் தான் இது பண்ணுறேன், என்னோடது வந்து அசம்பிளி தான் டார்கெட்டு, ஸ்டேட் பாலிசிஸ் தான் எனக்கு நான் வந்து டார்கெட் பண்ணுறேன், அதுதான் எனக்கு நோக்கம் அப்படிங்கிற இது உண்மை. திமுக கிட்ட கேட்கலங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு ஆனால் எம்பி சீட்டு எனக்கு டார்கெட் இல்லை, எனக்கு ஸ்டேட்டு தான் டார்கெட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறார். இல்லை, இதுக்கான பதிலை சீரியஸாக அவர் தான் சொல்லணும். இதை வந்து நம்ம இவர் இது மாதிரியான மாற்றி மாற்றி ஒவ்வொரு விஷயமும் ஸ்டேட் பண்ணி பேசிருக்கோம். ஒருவேளை அவர் இப்படி சொல்லியிருப்பாரோ அப்படி சொல்லியிருப்பாரோ நம்மளாவே வந்து யூகிச்சு பதில் பேச முடியாதுல்ல எல்லா விஷயங்களுக்கும். கூட்டணி குறித்து கட்சி தலைமை தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் அவர் சொல்கிறார். ஓகேவா, அது ஏன் முரணாக இருக்குது அப்படிங்கிறது பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி வந்து இதில் பேசும்போது வெங்கை இலவரெலாம் பேசிட்டு திமுகவில் வந்து நான் 2021 முடிவு பண்ணிட்டேன். இப்போ 2020 டிசம்பரில் திருமாவர்களை சந்தித்து நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கொள்கை தலைவராக இருக்கீங்க, இந்த கூட்டணி வெற்றி பெற்றுரும், அதுக்கு பிறகு உங்களுக்காக நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது 2021 தேர்தலுக்கு திமுக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிசம்பர்லேயே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. அடுத்த தேர்தல் எப்போது 24. என்ன பாஸ் லாஜிக்கு? இப்போ அடுத்து ஒரு வருஷம் தேர்தல் இருக்குது, 21, அடுத்த தேர்தல் 21. அதில் நான் திமுகவுக்கு வேலை பார்த்து உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன், 6 சீட்டோட உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்குவேன், அதுக்கப்புறம் வந்து உங்கள் கட்சியை நான் வளர்க்குறேன். என்ன லாஜிக் இது? இதுக்கு எப்படி அப்போ திரும்பவும் அக்செப்ட் பண்ணியிருப்பாருன்ற ஒரு கேள்வி வரும்ல. ஓகேவா, முடிஞ்சு 21 எலெக்ஷனுக்கு நாங்கள் ஜெயித்தோம். 21 எலெக்ஷனில் ஜெயிச்சு முடித்த பிறகு 2 வருஷம் நான் சும்மா இருந்தேன். 23 தான் விசிகாவில் நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இணைந்தேன் அப்படிங்கிறது தந்தி டிவியில் அவர் பேசினது. ஓகேவா, நான் எந்த பொய்யும் சொல்லலை. அப்போ கூட கட்சி பொறுப்பில் இருக்கிறதுக்கோ இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இணைந்தேன். அதை வந்து என்ன சொன்னான்னா, இவர் சொல்லும்போது திரும்பவும் ஆமாம் கட்சியை ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் வாங்க வந்து வேலை பாருங்கன்னு சொன்னார்னு. அந்த ரீஸ்ட்ரக்சர் மேட்டர் இருக்குல்ல, என்ன உருட்டுனா என்ன பண்ணாருன்னு அது திருப்பி பின்னாடி வருவோம். இவர் சொன்னார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அப்போது அடுத்து என்ன சொல்கிறாரு, 23 தான் நான் கட்சியில் இணைந்தேன் அப்படின்னு சொல்கிறாரா. 2 வருஷம் நான் சும்மாவே இருந்தேன். ஏன் சும்மாவே இருந்தேங்கும்போது ஆட்சி மாறிடுச்சு, திமுக ஜெயிக்க வச்சுட்டா, அதுக்கு பிறகு அங்கே எனக்கு வேலை இல்லை. ஆட்சியில் ஜெயித்த பிறகு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு என்ன வேலை, நான் இது பண்ணிட்டேன். 6 மாதத்துக்கு பிறகு நெரேட்டிவ் சேஞ்ச் ஆகுது, அதனால் நான் கோவப்படுகிறேன். எனக்கு வந்து அர்த்தம் இருக்குது, நம்ம என்னெல்லாம் பேசணும், மக்களுக்கு என்னெல்லாம் செய்கிறோன்னு பேசணும், ஆனால் எதுவுமே நடக்கலை. 6 மாதத்தில் எதுவும் நடக்கலை அப்படிங்கும்போது நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, அதே ஆதவர்ஜுனா இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய எடிஷனில் இருக்கும் 6வது பக்கம் லெஃப்ட் சைடு பேஜில் இருக்கும். அதில் கேள்வி கேட்கும் பொழுது கட்சியில் சேர்ந்த ஒரே மாதத்தில் பதவி உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கும் பொழுது 2022 நான் விசிகாவில் சேர்ந்துட்டேன், நான் வேலை பார்த்ததை பார்த்து கட்சி தலைமையாக எனக்கு பதவி கொடுத்துச்சின்னு சொன்னார். 2022 எனக்கு பதவி கொடுத்தாங்கிறார். இன்னும் 23 தான் சேர்ந்தாருன்னு இந்த பக்கம் சொல்கிறாரு. அப்போ அவங்க 22லேனா என்ன என்ன அதான் எனக்கு தெரியல. அதுக்கான கிளாரிட்டி அவர் தான் கொடுக்கணும். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 3 மாதத்தில் நரேட்டிவ் சேஞ்ச் ஆச்சு, அதனால் நான் கோவப்பட்டேங்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்லும்போது 3 மாதத்தில் எனக்கு கோவம் வந்துருச்சு, நரேட்டிவ் சேஞ்ச் ஆச்சு, நான் வந்து முடிவு எடுத்துட்டேங்கிறாரு. 6 மாதம் தந்தி டிவியில் 6 மாதங்கிறாரு. இல்லை, எனக்கு இன்னொரு கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் இருக்கணும், கட்சிக்குள்ளே பதவி எதுவுமே வேணான்னு சொல்கிறாரு. நீங்கள் விசிகாவிலுமே ஸ்ட்ராட்டஜி இது பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு அங்கே சேர்ந்தேன் அப்படிங்கிறதையும் அவர் தான் இப்போ சொல்லியிருக்காரு. அப்படின்னா உங்கள் செயல்பாடுகளை பார்த்து திரும்ப அவர்கள் பதவி கொடுத்ததாகவே இருக்கட்டுமே, நீங்கள் வேணான்னு சொல்ல வேண்டியதானே. சரி,
விசிகாவினர் பார்வையில் வந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஓகேவா, இவர் வந்து எங்கள் கட்சிக்காக வேலை பார்த்தார் அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன வேலை பார்த்தார்? இல்லை, அவர் தான் நிறைய மாநாட்டுக்கு வேலையெல்லாம் பார்த்தாரு, இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு. அப்புறம் நிறைய அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. மாநாடுக்கு வந்து கட்சி காசு தான் செலவு செய்யப்பட்டிருக்குது. இன்னும் சொல்ல போனால் 2024 விசிகா பணம் 60 லட்சம் ரூபாயோ சம்திங் இதை சொல்கிறாங்க. 60 லட்சமாக அமௌண்ட் விசிகாவுடைய பணம் சம் அமௌண்ட் வந்து இவருக்கு அஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பே பண்ணப்பட்டிருக்குது. அஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக விசிகா பணம் பேமெண்ட் வாங்கிட்டு தான் இவர் வேலை பார்த்தாரு, ஃப்ரீயாக வேலை பார்க்கல அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதில் இவர் வந்து அந்த வில்லம் ஜனநாயக மாநாட்டில் கட்சியை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் முறையில் மெம்பர் ஆக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தார். ஆக்டிவாக இருக்கா? இல்லை, அப்படி ஒன்றும் நடக்கலை. அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. இவர் சொன்னார்ல மது ஒழிப்பு மாநாடு, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுடைய முன்னெடுப்பான மது ஒழிப்பு மாநாடை இவங்க கையில் எடுத்தாங்க அப்படின்ட்டுன்னு. ஓகேவா, அதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதில் வந்து நமக்கு பேட்டி கொடுத்த விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் கௌதம் சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் நிகழ்ச்சியினரில் இல்லாத ஒரு விஷயத்தை மேடையில் வந்து சொல்கிறாரு. டிஜிட்டல் கையெழுத்து இயக்கம் நடத்தி அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவோம், இல்லை பிரதமருக்கு அனுப்புவோம், அந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னார். கையெழுத்து இயக்கம் யார்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்களா? யாராவது கையெழுத்து போட்டு பார்த்தோமா நம்ம? இல்லை ஆன்லைனில் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ்க்கு ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லையே. அப்போ அந்த முன்னெடுப்பும் அந்த மேடையோடு போச்சு. எல்லாமே மேடைக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க? சரி, திமுகவில் நான் வேலை பார்த்தேன்னு சொல்கிறீங்க. திமுகவில் என்ன வேலை பார்த்தீங்க? சுனில் வேலை பார்த்தார். பிரசாந்த் கிஷோர், சுனில் ஐபாக்லேருந்து வெளியே வந்தவர் வேலை பார்த்தார். பிரசாந்த் கிஷோர் ஐபாக்காகவே வேலை பார்த்தார். உங்களுடைய ரோல் என்ன, கான்ட்ரிபியூஷன் என்ன, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இன்ன வரைக்கும் இல்லை. சரி, திமுகவில் தான் அவங்க வேலை பார்த்தாங்க, விசிகாவுடைய ஸ்ட்ராட்டஜியை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, விசிகாவில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? இந்த லாஸ்ட் நாங்கள் பூத் கமிட்டி கூட்டம் ஒன்று போட்டாங்க, அது வந்து விசிகாவை அக்செப்ட் பண்ணிக்கிது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கும் என்ன விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இரண்டாவதாக வேறு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த QR கோடு மூலமாக கேம்பெயின் பண்ணுறது, இந்த 2 விஷயங்கள் பண்ணாங்க. அதை தாண்டி பெரிய ரீஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி விசிகாவினரே கேட்குறாங்க. இல்லை, கட்சிக்குள்ளே ஒரு பொறுப்பில் இருக்கார், ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் இருக்கணும்னு வந்திருக்காரு, ஏன்னா இவ்வளோ கோல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு, வேலை செய்யாமலாம் இருந்திருப்பார் அப்படின்னு அவங்க சப்போர்ட்டர்ஸ் கேட்பாங்கள்ல. அதான் விசிகாவினர் கேட்குறாங்க, பொறுப்பில் இருக்கவங்க கேட்குறாங்க. ஓகேவா, அடுத்தபடியாக இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து இந்த எம்எல்ஏ சீட்டு MP சீட்லலாம் நாட்டமே இல்லை, எனக்கு வந்து பணத்துலேயோ பவர்லேயோ இது கிடையாது, மக்களை நாங்கள் வந்து இது பண்ணோம் அப்படின்லாம் சொல்கிறார். சரி, ஓகே, நியாயமான விஷயம்தான், நான் இல்லைன்னே சொல்லலை. 2023 விசிகாவில் சேர்ந்த பிறகு தான் நான் தலித் மக்களுக்காக அதிகார பகிர்வை கேட்பேன், அதுக்கு முன்னாடி கேட்கக்கூடாது அப்படின்னு யார்கிட்டையும் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காரா? யாராவது சொன்னாங்களா நீ விசிகாவில் இருந்தால் மட்டும்தான் அதை கேட்கணும், தனியாக இருந்தாலும் கேட்கக்கூடாதுன்னு? என் நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் அண்ணனுக்கு வயது 42. ஓகேங்களா, இப்போது விசிகாவில் சேர்ந்தார் அப்படிங்கிறத கூட விட்டுரும். 2021 அவர் திமுகலேருந்து வெளியே வந்தார், திமுக ஸ்ட்ராட்டஜிலேருந்து வெளியே வந்தார்னு கணக்கெடுத்துக்கிட்டாலும் 39 வருஷமாக உங்களுடைய சமூக பங்களிப்பு என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்படி போகிற போக்கில் விசிகாவில் இருக்க துணை பொதுச் செயலாளர்கள், மீடியாவில் வரவங்கலாம் இவங்க மட்டும்தான் தலைவரா அப்படின்னு கேள்வி கேட்குற நீங்கள் 39 வருஷமாக உங்களுடைய சமூக பங்களிப்பு என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. விசிகாவில் இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள் துணை பொதுச் செயலாளர், அவர் மேலே வந்து சில மாற்று கருத்துக்கள் இருக்குது. அவர் வந்து சில நேரங்களில் சார்பு எடுக்கிறாரு, இல்லை சில நேரங்களில் பேசுகிறார் அப்படின்னா கூட பல போராட்டங்களுக்கு சரி சென்றிருக்கார். ஓகேவா, இது ஆலோசனை சண்டை போட்டிருக்காரு. எல்லாரும் சரி சென்றவங்க கட்சிக்காக 30 வருஷம் 25 வருஷம் 15 வருஷம் பதவியில் இருந்தாங்க. இவங்க சொல்கிறாங்களா அந்த புக்கு வந்து நாங்கள் வந்து மெனக்கட்டோம், அரும்பாடுபட்டோம், அவ்வளோ 16 மாதம் அப்படின்னு. விசிகாவிலேருந்து ஒரு புத்தகம் பெற இருக்குது. அந்த புத்தகத்துக்கான தொகுப்பை விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்க கௌதம் சொன்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். இவங்க 992 பக்கம் 1000 ரூபாய் இந்த புத்தகத்துக்கு இந்த பங்களிப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய புக்கு இருக்குல்ல, இவங்க வந்து 6 பார்ட்டியும் ஒரே புக்காக கொடுக்குறாங்க. அவங்களோட புக்கு எவ்வளோ தெரியுமா? விசிகாவுடைய அந்த விஷயம் மொத்தம் 14,000 பக்கம், 56 புத்தகங்கள். ஒற்றை மனுஷனாக எல்லாத்தையும் வேலை பார்த்துருக்கார். ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு 56 புக்கு, 50 புக்கு வந்து அம்பேத்கரோட ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். அது போக அம்பேத்கரோட ரைட்டிங்ஸ் எப்படி, அப்புறம் இன்னொரு தொகுப்பு அம்பேத்கர் எப்படி புரிஞ்சுக்கணும், அம்பேத்கர் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு எழுதின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 56 புக்கு, வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு 56 வால்யூம்ஸ்
16 மாதம் இது பண்ணதுக்கே ஒரு புக்குக்கே இவங்க வந்து இவ்வளோ புக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு 10 நாள் 56 புக்கு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைத்திருக்கிறேன். அதனால தான் நான் வந்து கடந்த சில ஆண்டுகளாக நான் வந்து ஆக்டிவாக இல்லை. எனக்கு வந்து இது கொடுக்கப்பட்ட பணி, அந்த பணி தான் எனக்கு முக்கியம். நான் வெளிநாடுக்கு போனால் கூட, ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு போனால் கூட நான் வந்து அதை முதன்மையாக எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். அதெல்லாம் முடித்து இப்போ தான் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. 56,000 புத்தகம், 1000 காப்பி, 56 புக்கு இன்ட்டு 1000, 56,000 புக்கு வந்திருக்கு. 2 குடனில் வச்சு பேக்கிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். புக் லான்ச்சுக்கான வேலைகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சத்தமே இல்லாமல் அந்த பக்கம் அவங்க இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க. ப்ரூஃப் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும், எல்லாம் பண்ணி கூட உதவி செய்த காட்டில் இருந்தாங்க. முதன்மையாக பணியாற்றியவர் அவர் தான். பாஸ் போகிற போக்கில் வந்து சொல்லிட்டு போகிறீங்க, ஓகேவா? அப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஏன் பிஜேபியில் சேர்ந்துருக்கலாமே, இதை பண்ணிக்கலாமே, நான் பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னு. ஆதவ் அர்ஜுன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தார், இந்த கம்பெனி ஆரம்பித்தார். அவருடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, எந்தெந்த கம்பெனியில் அவர் வேலை பார்த்தார், இந்தந்த கம்பெனியில் நான் வேலை பார்த்தேன், எல்லா பிஸ்னஸையும் விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறார். பிஸ்னஸுக்கான முதலீடு எங்கேருந்து வந்துச்சு? அவருக்கு எதுக்கு ஐயா இன்கமுக்கு சோர்ஸ் வேணும்? பதில் இருக்குது. இல்லை, நான் வந்து தனிப்பட்ட ஆதவர்ஜனுடைய வாழ்க்கைக்குள்ளே ரொம்ப டீப்பராக போக விரும்பல. உங்களுடைய ஃபினான்ஷியல் சோர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன விடை? அதை பதில் சொல்ல முடியுமா? மோடி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் வரும்போது மோடிக்கு வாள் கொடுத்தாங்க, தங்க வாழை ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பரிசளித்தவர் யார்? உங்களுடைய மாமியார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம்? அவங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கு இவர் என்ன செய்வார்? நான் அதை ஒப்பிட்டே பேசலை. ஸோ நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு பவர் சோர்ஸ், ஃபினான்ஷியல் சோர்ஸில் இருந்துக்கிட்டு, அந்த ஒரு ப்ரிவிலேஜோடு வந்து உக்காந்துக்கிட்டு, இங்கே கஷ்டப்பட்டு களத்தில் நின்று சோறு தண்ணி இல்லாமல் வேலை பார்த்தவங்கள எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, இவங்கெல்லாம் வந்து திமுக அபிமானிகள், திமுகக்காக பேசுகிறாங்க, காசுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன நியாயம்? சரி, இவ்வளோத்தையும் பேசிட்டு கடைசியில் 6 மாதம் கழிச்சும் திரும்ப விசிகாவில் தான் இருப்பேங்கிற ஸ்டேட்மெண்ட்டே உறுதியாக சொல்லியிருக்காரு. இல்லை அப்படி இல்லை, திருமாவோட இருப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. தலைவர் திருமாவோட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதே ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து இப்போ என்னை டெம்பரவராக நீக்கியிருக்காங்க, பர்மனெண்ட்டாக நீக்கிட்டா இன்னும் சுதந்திரமாக பேச முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காரு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஓகேவா, திருவாவூர் இருப்பேன்னு சொல்லிட்டு அதிமுக விசிக தாவேகா கூட்டணிக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்களேன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு பாயிண்ட் சொல்லுவார். என்ன அப்படின்னா, 1999 பாஜக கூட கூட்டணி வைத்த திமுக தலைவர், அன்றைய திமுக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் செஞ்சுட்டு ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி 2003 கூட்டணி விட்டு வெளியே வந்து 2004 காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சார். இது உங்களுக்கு சாணக்கியத்தனமாக பண்ணும்போது நான் இப்படி யோசிச்சா என்ன தப்பு? அப்பா அவர் அப்படிதான் யோசிச்சிருக்காருங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. ஆக அவருடைய குறிக்கோள் இதுவாகத்தான் இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இதுக்கு மேலே வந்து முடிச்சுக்க வேண்டியதான். நோக்கம் இதுதான். இல்லை, அவர் கூட தான் அவர்கள் கூட தான் பயணிப்பாங்கிறதையும் சொல்கிறாரு. இல்லை, முழுசா அன்னிக்கிட்டாலே எனக்கு பிரச்சனை இல்லைன்றாரு. என்ன தான் பேசுகிற வர்றாரு இவர்? இவரை நம்பி அப்போ இவருக்கு, ஆமாம், இவ்வளோ நாள் கட்சிக்குள்ளே இருந்தும் கூட நிறைய பேர் கேட்க வேண்டிய விஷயத்த, இல்லை கேட்க தயங்குற விஷயத்த இவர் வந்து தெளிவாக பேசுகிறாருப்பா அப்படின்னு வந்து அப்போ இவருக்கு சப்போர்ட் பண்ணி இவருக்கு கைத்தட்டின ஜீவன்கள்லாம் அது உங்களுடைய தவறு. கைத்தட்டினீங்க, வாங்க கட்சியை உடச்சிட்டு போவோம்னு ஒரு அடுத்து நம்ம போயிட்டு விஜய்கிட்ட நான் இன்னமும் திருப்பி கேட்குறேன். நான் வந்து அவர் பேசின விஷயம் எதுவுமே தப்புன்னே சொல்லலை. மன்னர் ஆட்சிங்கிறீங்களா, ஓகே, நடந்துக்கிட்டு இருக்குதா, திமுக வாரிசு அரசியல் செய்யுதா, இல்லைன்னு நான் சொல்லலை. திமுகவில் மட்டும்தான் வாரிசு அரசியல் இருக்கா, மற்ற கட்சியில் இல்லையான்னு கேட்குறாங்க. அதை கூட அந்த அளவுக்கு கூட நான் போகல. வாரிசு அரசியல்னு கேட்குறீங்க, நான் மாற்று கருத்து வைக்கல, ஓகே, ஒத்துக்கிறேன். கருத்தியல் ரீதியாக என்ன இருக்குது, பிறப்பால் ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது, பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறீங்க, ஓகே. பிறப்பால் உதயநிதி முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதா உங்களுடைய பொருள். ஸ்டாலின் முதலமைச்சரான வரைக்கும் உங்களுக்கு வலிக்கல, உதயநிதி ஆகும்போது தான் அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அதான் அவங்க அதுக்கு தான் நீங்களே சொன்னீங்களே, அவர் இவ்வளோ நாள் வந்து களத்தில் இருந்தார், இவர் வந்தோடனே வந்து ஓகேவா. அது வர ஏன் அது உதயநிதி கிட்ட உதயநிதிக்கு கொடுக்கும்போது மட்டும் ஏன் வலிக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட்டு இருக்குது, நான் வரேன் அதுக்குள்ளே. ஸோ அந்த இடத்துல பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் ஓகே எடுத்துக்கோம். அதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 4 ஆண்டுகள் சினிமாவில் நடிச்சுட்டு வந்த துணை முதல்வர் ஆகும் பொழுது எங்கள் தலைவர் ஆகக்கூடாதா அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், ஒரு விசிக தொண்டனாக எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும், கூட்டணி வேணால் நாங்கள் 234 தொகுதி நிற்க போகிறோம், நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறத விட்டுவிட்டு துணை முதலமைச்சர்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நியாயமான கேள்வி. சரி, ஓகே.
பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறீங்க. சரி, உதயநிதி பிறப்பால் முதலமைச்சர் இல்லை. உதயநிதி எப்போ அரசியலுக்கு வந்தார்? திமுக காரங்களுடைய நவீன உருட்டு ஒன்று இருக்கும், அவர் பிறக்கும் போதுலேருந்தே திமுகடா அப்படின்னு வாங்க. ஆப்வியஸாக அவங்க தாத்தா. இதை தப்பு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல, இதை உருட்டுன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அது வந்து பிறக்கும் போதுலேருந்தே அவர் திமுக தான் அப்படின்னாங்க. அஃபிஷியலாக திமுக கேட்டப்பானாங்க தெரியல. 2019 வந்துருக்காரா? இருக்காரு. சிஏ எதிர்ப்பு போராட்டத்துக்காக ஒரு நாள் அடையாள போராட்டத்துக்கு சிறை சென்று வந்தாரா? நீட்டுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்களா? ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரா? 2019 பிரச்சாரம் பண்ணியிருக்கார், 21 பிரச்சாரம் பண்ணார், 24 பிரச்சாரம் பண்ணாரா? 4 வருஷமாக அரசியல் இருந்துக்கிட்டு இருக்கார். இங்கே எனக்கு இடஒதுக்கீடு பற்றின புரிதல் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு, இன்றைக்கி நான் இப்போ அதை ஓரளவுக்கு தெளிவுபட்டிருக்கேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரா? ஒத்துக்கிறீங்களா? நான் வந்து உதயநிதிக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. இந்த இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து எதிர்க்கிற உதயநிதிக்கு இந்த ஃபேக்டர்ஸ் இருக்குது. நான் உதயநிதி வந்து எங்கே ஒப்பிடுறேன்னா, இங்கே இருக்க மற்ற அரசியல் தலைவர்களோட ஒப்பிடல. நீங்கள் மாற்று கருத்தியல் தலைவர்னு ஒருத்தர் கை காட்டுறீங்கல்ல, அவர் அரசியலுக்கு எப்போ வந்தார்? என்ன போராட்டம் வரலையே? இன்னும் வரல, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோதான், இன்னும் வரல. அவர் திமுகவில் இப்போ வரைக்கும் வந்து உதயநிதி தான் வந்து அடுத்த சிஎம் கேண்டிடேட்டு, திமுகவின் தலைவர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணல. முக ஸ்டாலின் அவர்கள் தான் திமுக தலைவர், அவர் தான் வந்து 2026 சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு இருக்கும்போது அங்கே விசிக சபார்டினேட்டாக போகிறது உங்களுக்கு வலிக்குது. ஆனால் எந்த ஒரு தகுதியும் இல்லாமல், மக்களை சந்திக்காமல், மக்களை பார்ப்பதை கூட ஒரு சம்பிரதாயம், அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலைட் கோமான், செல்வ சீமான், ஓகேவா? அந்த சீமான் இல்லை, செல்வ சீமான், அவர் வந்து உங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர். அவர் அங்கே போய் வந்து உங்களுடைய தலைவர் 40 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கான தலைவர் போய் அங்கே உட்காரணுங்கிறீங்க. இல்லை, அங்கே போனாலுமே வந்து அவங்க தான் ஏற்கனவே அவர் தான் வந்து அடுத்த முதலமைச்சர்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போனாலும் அப்போது டெப்டி சிஎம்மாக தான் இவர் போவாரா? அந்த லாஜிக்குமே எனக்கு டவுட் வருது. டெப்டி சிஎம் கேட்குறீங்க, நீங்கள் ஏன் சிஎம் கேண்டிடேட்டாக கேட்கல? டெப்டி சிஎம் ஏன் கேட்குறீங்கன்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு எடுத்துக்குமே 67 ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்னு திமுகவே நினச்சிச்சு. இது அண்ணாவே வந்து மக்களவைக்கு நின்னார். எம்ஜிஆர் சுடப்பட்டதன் மூலமாக கொஞ்சம் பெருசாக வந்துச்சு, திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அண்ணா ரிசைன் பண்ணிட்டு முதலமைச்சராக பதவியேற்றார். ஓகேவா? நீங்கள் டெபுட்டி சிஎம்ங்கிறீங்க, ஆனால் உங்கள் தலைவர் வந்து எம்பியாக இருக்காரு. அவருக்கு 29 வரைக்கும் பதவி காலம் இருக்கு. அப்போ 26 ஜெயிச்சா டெபுட்டி சிஎம் உங்கள் தலைவர் கேட்குறீங்களா, உங்களுக்கு கேட்குறீங்களா? நீங்கள் இப்படிலாம் கேட்டு வந்து உள்ளே வந்து நீங்கள் பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடாது. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, மை டார்கெட் இஸ் அசம்பிளிஸ் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேசியிருக்காரு. அவ்வளோதான். இன்னொரு விஷயம் இருக்குது, திமுகவில் எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா பார்த்துக்கோங்க, சொல்லிட்டு அவர் வந்து சபரீசன் 20 நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டில் ரைடு வரும்போது ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டார் அப்படின்னு. 2015 கூட சபரீசன் கூட சேர்ந்து தான் நான் வேலை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறார். இல்லை, நீங்கள் சொன்ன பாயிண்ட்டே எனக்கு திமுகவோட முரண்பாடே இல்லைனா அப்புறம் எதுக்கு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க போட்டு? இல்லை, முரண்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு சபரீசன் என்கிட்ட பேசினாரு நான் இணக்கமாக தான் இருக்கேன்னு. ஸ்டாலின்கிட்டயோ உதயநிதிக்கிட்டேயோ எனக்கு பிரச்சனை இல்லை, சபரீசன்கிட்டயோ நான் போய் சீட்டு கேட்கல, அவங்க கிட்ட பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு சபரீசன் எனக்கு ஃபோன் பண்ண இருக்கிறீங்க. சபரீசனுக்கு திமுக என்ன சம்பந்தம்? அதான் இப்போ அவர் திமுகல எங்க அபிஷியலா இருக்காரு, என்ன பிரச்சனை, என்ன ஏது? அப்போ நீங்க அப்போ திமுகவை அவர்தான் நினைக்கிறீங்களா? மருமகன் எப்படி இங்க ஒரு மருமகன் இருக்காரோ அங்க இருக்க மருமகனையும் வச்சு பல்வேறு நபர்கள் பேசக்கூடிய ஊகங்களுக்கு நீங்க தான் வந்து முடிவுரை எழுதுறீங்க, நாங்க எழுதல. அதுவுமே தெளிவான முடிவுரையா இருக்காது. இந்த இப்போ இம்பிட்டு பேசணும்ல, இது மாதிரி தான் இருக்கும். இல்லை, அவர் சபரீசன் எனக்கு பேசினாரு, அவர் வந்து என் கூட டச்சில் தான் இருக்காருன்னு. சரி, இவ்வளோ பேசுகிறீங்களே. 2021 அவர் வந்துட்டார், 21 ஆட்சிக்கு வந்து 22 உதயநிதி டிசம்பர் மாதம் பதவி ஏற்றுட்டார் அமைச்சராக. நீங்கள் துணை பொதுச் செயலாளரான உதயநிதி வீட்டுக்கு போய் குறிஞ்சி இல்லத்தில் அவருடைய உதயநிதிக்கு ஒதுக்கப்பட்ட அமைச்சர் இலாக்கா அந்த வீட்டில் குறிஞ்சி இல்லத்துக்கு போய் தானே நீங்கள் வந்து புக்கு கொடுத்து பார்த்துட்டு வந்தீங்க. அதெல்லாம் வேற வழி இல்லாமல் போயிருப்பமா இருக்கும் ஏங்க. அதுக்காண்டி வந்து நேராக போய் மூஞ்சிக்கு நேராக போய் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இல்லை, அன்னைக்கு உங்களுக்கு இணக்கமாக தானே இருந்தீங்க.
அன்னைக்கு நீங்கள் எனக்கும் தானே நீங்கள் அதை நாங்கள் என்ன சொல்லலை. அன்னைக்கு நாங்கள் சும்மா ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு போயிருப்போம், மனசுக்குள்ளே வச்சிருக்கிறத எல்லாத்தையும் சொல்லவும். இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வந்து விசிக வந்து ஓப்பன் ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வச்சுருக்கணுமா அப்படின்னா, இல்லை திமுக கூட்டணியிலே இருக்கட்டும், ஆனால் 20 எம்எல்ஏக்கான சீட் வாங்கணும், அதுக்கான தேவை இருக்குது அப்படிங்கிறீங்க. நீ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே, எத்தனை சீட்டு வேணுங்கிறது தலைவர் தனியாக முடிவு பண்ணணும். இல்லை அதுக்கான தேவை விசிகாவுக்கு இருக்கா இவருக்கு இருக்கான்னு தெரியலையே. 2021 நாங்கள் 11லேயே 10 சீட்டு வாங்கினவங்க, 12 கேட்டு 10 சீட்டு கொடுத்தாருக்கா கலைஞர், இன்னும் 10 சீட்டுக்கு 6 சீட்டு தான் கொடுக்குறீங்க அப்படின்னோடனே 4லேருந்து ஆரம்பிக்க சொன்னாங்க. நாங்கள் தான் 6 கொடுக்குறோம், 4லேருந்து ஆரம்பித்து 6க்கு கொண்டு வந்து நீங்கள் தானே முடிச்சிங்க. அன்னைக்கு தலித்துகளுக்கு எம்பவர்மெண்ட் தேவையில்ல உங்களுக்கு. அன்னைக்கு நாங்கள் விசிகால இல்லைல்ல, என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் புதிய தலைமுறை இன்டர்வியூ வர வேண்டியிருக்கு. அசோகவர்தினி கிட்டேயே இந்த தடுமாற்றம் எல்லாம் இருக்குது, போட்டு அடித்து சம்மந்தமே இல்லாமல் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் பண்ணோன்னே உங்களுக்கு கொடுத்த இன்டர்வியூ தான் அப்படின்னு அந்த அக்காவை போட்டு அடிச்சிடுவார். பாவம் அக்கா. ஆமாம் 3 இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், 3 பேரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அடுத்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா வருது. இதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்க ஆட்கள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அமைச்சர் ஏவா வேலு வந்து என்ன சொன்னார் அப்படின்ட்டுருக்கு. விசிக தலைவர் அவர் சைட்லேருந்து பதில் வருதா, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுருக்கு. செவனின்னு ஏதாவது ஒரு பக்கம் போகலாம். ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்தால் ஒன்று அதே விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் எந்த கட்சிக்கு போனாலும் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் மட்டும் தான் பண்ணுவாங்கிறதே தெளிவாக இருக்கணும். இல்லை கட்சி பொறுப்புக்கு போகிறோமா, இல்லை அதில் கடைசி வரைக்கும் ஓகே இந்த கட்சிக்காக இந்த பொறுப்பில் இருந்து நான் கட்சி வளர்கிறதுக்கான வேலையை பார்ப்பேன் அப்படின்னு இருக்கணும். ரெண்டுத்தையும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் எப்படி பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி. இன்னொரு குடும்பம்னா இந்த விசிகா கொடிகம்ப விஷயத்தை யாருமே பேசலைங்கிறாரு. இப்போ நம்மளே இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்கிறோம். விசிகாவுடைய இளைஞரணி செயலாளர் இல்லை யாருமே பேசலன்னு இவராக சொன்னால் எப்படி. எல்லாரும் ட்விட்டரில் பேசிட்டு இருக்காங்க, இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க. இன்னொன்று கட்சியில் வந்து மாவட்ட செயலாளர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேங்கிறார். 6 மாதம் கட்சி விட்டு நீக்கியிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ இதுக்கு பேர் என்ன, அழிச்சட்டி தானே. ஆமாம் இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு வேட்டு வைக்கணும்ல. எனக்கு மட்டும் ஏன் வச்சுக்க, அங்கே பாரு நீ சொல்கிறத கேட்காம இருந்தா பாரு, அவன் தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அடுத்தவனு மிஸ் அவனு தான் மிஸ் அப்படின்ட்டு எங்களுக்கு ஆள் வேணும்ல. ஒத்தையாக கழட்டி விட்டிங்கன்னா சரி ஓகே. இறுதியாக உங்களுக்கு எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி தான் அதுதான் முக்கியம். அதனால் நான் வந்து கட்சி பதவி வேணான்னு சொல்லிட்டேன், ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்களேன். தலைவர்கிட்ட கேட்டு தலைவரே என்னை பதவியில் வந்து நீக்கிருங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவருக்கு வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். நம்ம பதவி கொடுத்தோம், இப்போ நம்மளே அவர் பதவியிலேருந்து வேணான்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். அதனால் அது என்ன அப்படின்னு யோசிச்சிருப்பார். அவர் எல்லாத்துக்குமே யோசிப்பார். ஓகேவா, அவர் வந்து ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவராக இருப்பார் மனுஷன். ஓகேவா, அதனால் இருந்துக்கிட்டு இருக்கார். அதனால தான் இவ்வளோ பேச்சு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்களேன், எனக்கு வந்து கட்சியோட பணிகள் ஸ்ட்ராட்டஜி பணிகள் பல அதிகமாக இருப்பதனால் துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து என்னால் முடியலை. இல்லை அப்போவுமே வந்து தலைவர் வருத்தப்படுவார்னு நினச்சிருப்பாரா இருக்கும். இல்லை பரவாயில்ல, நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. அடமுடிச்சு இல்லை அப்படின்னு அவர் அடமுடிச்சு கொடுப்பாரா? அவரே விருப்பப்பட்டு கொடுத்துருக்கிற ஒரு விஷயத்த வேண்டான்னு சொன்னால் பாவம் அவருக்கு கஷ்டமாக இருக்காதா இல்லையா. அவரை நம்பி அந்த பதவியை கொடுத்துருக்காரு. உருட்டுங்க, யார் கேட்க போகிறா. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.